ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। Namaste to everybody. இன்று கடோபனிஷத்தின் பூர்த்தியானதை முன்னிட்டு அதன் மொத்த பொருளடக்கத்தையும் நாம் காணலாம். கிருஷ்ண யஜுர்வேதிய தைத்திரிய சாக்கையில் இருப்பது இந்த கடோபனிஷத் எனப்படுவது. கடவள்ளியில் கடசாக்கையில் இருப்பதால் இதற்கு கடோபனிஷத் என்று பெயர். உபனிஷத்துங்களில் நாம் ஈஷகேன கடப்பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி ஐதிரேயம் சாந்தோக்கியம் பிருதாரண்யகம் ஸ்ததா என்பார்கள். அதில் சொல்லும் பொழுது நாம் ஈஷகேன கட என்பார்கள். ஆனால் சம்பிரதாயத்தில் கடோபனிஷத்தை முதலில் பார்ப்பார்கள். ஆதிசங்கர பகவத்பாதாலும் தன்னுடைய பாஷ்யங்களை எழுதும்போது முதலில் கடோபனிஷத்தை வைத்தே தொடங்கினார் என்றும் சொல்வார்கள். இதன் சாந்தி மந்திரம் ஓம் சகனாவது சகனோ குணக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா विद्विषावहैः. ஓம் சாந்தி 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 என்பதாகும். இதில் மொத்தம் கடோபனிஷத்தில் 2 அத்தியாயங்கள் உள்ளது. மந்திரங்கள் என்று பார்த்தால் 119 மந்திரங்கள் இதில் உள்ளது. வேதத்தில் உள்ளதால் இதற்கு மந்திரம் என்று பெயர். ஸ்லோகம் என்றால் அது ஸ்ருதியில் வருவதால் ஸ்லோகம் என்று சொல்வார்கள். வேதத்தில் இருப்பது அனைத்தும் மந்திரங்கள். கடோபனிஷத் முதல் அத்தியாயத்தில் 2 சாப்டர்ஸ் வள்ளிகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 3 வள்ளிகள். நாம் ஒவ்வொன்றாக காண்போம். இதில் முதல் அத்தியாயம் முதல் வள்ளியில், அதாவது நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன், சாப்டர்னா அத்தியாயம், வள்ளிகள் என்றால் செக்ஷன் வச்சுக்கோங்க இங்கிலீஷில் புரியறதுக்காக. ஸோ முதல் செக்ஷனில் 29 ஸ்லோகங்களும் மந்திரங்களும், முதல் அத்தியாயம் 2வது வள்ளியில் 25 மந்திரங்களும், முதல் அத்தியாயம் 3வது வள்ளியில் 17 மந்திரங்களும் உண்டு. அதே போல 2வது அத்தியாயத்தில் முதல் வள்ளியில் ஆத்ம வித்யாவும் 15 மந்திரங்களில், 2வது வள்ளியில் 15 மந்திரங்களும், 3வது வள்ளியில் 18 மந்திரங்களையும் நாம் கண்டோம். இதில் முதல் வள்ளி, முதல் அத்தியாயம் முதல் வள்ளி என்பது ஒரு கதை பாகமாக உள்ளது. அது என்னவென்றால், முதல் அத்தியாயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். முதல் 9 மந்திரங்கள் ஒரு கதை பாகமாக, நச்சிகேதன் என்ற ஒரு குழந்தை, அவர் திருத்தந்தையார் வாஜஸ்ரவஸ் என்பவர் விஸ்வஜித் என்னும் யாகத்தை செய்கின்றார். அந்த யாகத்தின் பலன் என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் அத்தனையும் பிறருக்கு கொடுத்து விடுவது. அப்படி கொடுக்கும்போது நல்லவை கெட்டவை என்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். They have to give up everything, whatever they have. ஆனால் அவர் தந்தையாரோ அப்படி செய்யாமல் வேண்டாத பசுமாட்டுக்களையும், வேண்டாத பசுமாட்டுக்கள்னா
பால் கொடுக்க முடியாத, கன்றுக்குட்டி போட முடியாத, புல்லை கூட தின்ன முடியாத கன்றுக்குட்டிகளை பசுக்களை எல்லாம் அவர் தானமாக செய்கின்றார். அப்பொழுது யாகசாலைக்கு வந்த அந்த குழந்தை நச்சிகேதன் 8 வயது சிறுவன். அவன், அப்பா இப்படி செய்யலாமா, என்னை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறான். டு whom you are going to give me அப்படின்னு முதல் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை என்று கேட்கின்றான். அப்போ அங்கே அவர், அப்பா யமனுக்கு என்று சொல்கின்றார். குழந்தையும் யமலோகத்திற்கு செல்கின்றார். சென்ற பிறகு அங்கே யமன் அங்கே இல்லை. யமன் இல்லாததால் அவன் அங்கேயே காத்திருக்க நேரிட்டு 3 இரவுகள் அங்கே கழிக்கின்றான். யமலோகத்தில் வாசலிலேயே. யமன் திரும்பி வரும்பொழுது அந்த குழந்தையை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, யமனுடைய பத்னியும் யமனுடைய மந்திரிமார்களும், ஒரு அதிதி தேவியை நீங்கள் சரியாக நடத்தவில்லை என்றால் உங்களுக்கு கிடைத்த அத்தனை செல்வமும் பேரும் புகழும் நசித்துவிடும் என்று கூறி, அதனால் கலக்கமடைந்த யமன் அந்த குழந்தைக்கு 3 வரங்கள் தருவதாக சொல்கின்றான். இதில் முதல் வரமாக அந்த குழந்தை, இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, 10லிருந்து 11வது மந்திரம், முதல் மந்திரம். தன் தந்தை அமைதியான மனத்தோடும் தான் திரும்பி பூலோகத்திற்கு செல்லும்போது அவர் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்கின்றான். யமனும் அதே பிரகாரம் தடுகின்றான். 2வது வரமாக நச்சிகேதன், இந்த பூலோகத்தில் யார் எப்படி பிரம்மலோகத்திற்கு செல்வது, எந்த யாக யஜ்ஞங்களை செய்தால் பிரம்மலோகத்திற்கு செல்ல முடியும் என்று கேட்கின்றான். அதற்கு யமனும் அதே பிரகாரம் எப்படி அந்த ஹோமத்தை செய்ய வேண்டும், அது எவ்வளவு பெருமையானது என்பதையெல்லாம் விரிவாக எடுத்து சொல்கின்றார். அவர் உரைத்த அந்த மந்திரங்களை அப்படியே அக்ஷரம் மாறாமல் உச்சாரித்து அந்த குழந்தை அதை அபியாசம் செய்ததால் அதனால் மகிழ்ச்சி அடைந்த யமன் மேலும் பல வரங்களை தருவதாக சொல்கின்றார். இதோடு 2வது வரம் முடிந்தது. 19வது மந்திரம் இருக்கும். அதற்கு மேல் 3வது வரம், 20லிருந்து 29 வரை 3வது வரம். இந்த 3வது வரம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வரம். அதில் என்ன ஒரு கேள்வி அவன் கேட்குறான்னா, 14வது ஸ்லோகத்தில் இருக்கு, பிரேதே பிரவீமி ததுமேனி போத ஸ்வயமக்னிம் நச்சிகேத பிரதானன். நச்சிகேதா, இந்த மந்திரங்களை எல்லாம் நன்றாக உச்சாரித்ததால் உனக்கு நாச்சிகேத யாகம் என்று இதற்கு நான் பெயரிடுகின்றேன் என்று 2வது வரத்திற்கு பெயரிட்டு, அதன் பிறகு 3வது வரமாக நீ எதை வேணுமானும் கேள் என்கின்றார். இப்பொழுது 3வது வரமாக இந்த குழந்தை கேட்கக்கூடியது 20வது மந்திரம். இங்க இருக்கு, ஏயம் பிரேதே விசிகித்ஸ்யா மனுஷ்ய அஸ்தீத்யேகே நாயமஸ்தீதி ஜெய்கே ஏதத் வித்யா மனுசிஷ்டத்வயாகம் வராணாமேஷ வரஸ்திருதீயக. ஏமதர்மா, உன்னால் மட்டுமே சொல்லக்கூடியது இது. இந்த உலகம் மக்கள் எல்லாம் இறக்கும் பொழுது சிலர் சொல்கின்றார்கள் இருக்கின்றதென்று, சிலர் சொல்கின்றார்கள் இல்லை என்று. உண்மையில் இருக்கின்றதா இல்லையா, எதே உயிர், அது எங்கே செல்கின்றது என்பதை
கேட்கின்றான். அதுதான் 20வது மந்திரம். அதை நீதான் சொல்ல முடியும், ஏனெனில் நீதான் உயிரை எடுப்பவனே. இந்த கேள்விக்கு நச்சிகேதன் இந்த கேள்வி கேட்டதும் யமதர்மன் திடுக்கிட்டு, தனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும், ஆனால் இது தேவர்களுக்கும் சந்தேகம் வரக்கூடியது, உனக்கு இந்த வயதில் சொன்னால் இது புரியுமோ என்று ஐயம் கொண்டு, அதற்கு மாறாக வேறு ஏதாவது வரத்தை பெற்றுக்கொள் என்று சொல்கின்றார். ஆனால் நச்சிகேதனோ திடகாத்திரமாக எனக்கு இந்த வரம்தான் வேண்டும் என்று கேட்க, அவன் இன்னும் பல வரங்களை தருவதாகவும், ஸ்வர்க்கத்திற்கு சமமாக நிறைய புத்திர பௌத்திரர்களை எல்லாம் தருவதாகவும், வித்தம் தனம் எல்லாம் தருவதாகவும் அவன் நச்சிகேதனை டெம்டேஷன் ஆங்கிலத்தில் சோதித்து பார்க்கின்றார். ஆனால் நச்சிகேதனோ ஒரே வார்த்தையில் அத்தனையும் வேண்டாம் என்று உரைக்கின்றார். நவித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யோ லப்ஸ்யாமகே வித்தம் அத்ராக்ஷேத்வா ஜீவிஷ்யாபோ யாவதீ சிஷ்யசி த்வம் வரஸ்துமே வரணீய சயேவ என்று உரைக்கின்றார். அடுத்து முதல் அத்தியாயத்தில் 2வது வள்ளி. இங்கே யமதர்மன் இந்த குழந்தை கேட்ட 3வது வரத்தை நேரடியாக தருவதற்கு பதிலாக இந்த குரு சிஷ்ய வித்தியை ஸ்துதிக்கின்றார். 1லிருந்து 13வது மந்திரம் வரை. 14வது மந்திரத்தில் தர்மம் என்றால் என்ன என்பதையும் விளக்குகின்றார். 15, 17 ஓம்கார உபாசனையை உருவாக்குகின்றார். ஆலம்பன உபாசனை, பிரதிமா உபாசனை என்றும் சொல்வார். 18லிருந்து 25 என்பது ஆத்மோபதேசம், ஆத்மாவின் 6 குணநலங்களை விரிவாக எடுத்து உரைக்கின்றார். அதில் 14லிருந்து 18 வரைக்கும் உள்ளதை பார்க்கலாம். அந்யத்ர தர்மான் அந்யத்ரா ததர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதத் அந்யத்ர பூதாஸ்ச பவ்யாஸ்ச யத் தத் பஷ்யதி தத்வத. நீ எதை அனுபவிக்கின்றாயோ அதை எனக்கு சொல்லித்தா என்று அந்த குழந்தை கேட்கின்றான். அதில் ரொம்பவும் இம்பார்ட்டண்டாக இருக்கிற மந்திரம் பார்த்தீங்கன்னா 19, 20, 25. ஹந்தா சேத் மன்யதே ஹந்தும் அதச்சேத் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜானீதோ நாயம் ஹந்தின ஹன்யதே என்று பகவத்கீதையில் உள்ளதைப் போலவே இங்கே யமதர்மனும் அந்த குழந்தைக்கு சொல்கின்றான். அடுத்து குழந்தை இனி மாறுவதற்கில்லை, இந்த கேள்வியிலேயே திடகாத்திரமாக இருப்பதால் ஆத்ம வித்தியை அவர் உபதேசிக்க முயல்கின்றார். ஆத்ம உபதேசத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மா என்பதற்கு 6 விதமான லட்சணங்களை, ஃபீச்சர்ஸ் ஆங்கிலத்தில் அதை காட்டுகின்றார். ஆத்மா நிர்விகாரத்வம், ஆத்மா போக்திருத்வம், திரவ்யத்வம், அகர்த்திருத்வம், சர்வ அதிஷ்டானத்வம், தேசகால அதீதக ஆத்மா என்று 6 விதமான குணநலன்களை ஆத்மாவில் ஐக்கியம் செய்கின்றார். அதில் இருந்து அடுத்ததாக முதல் அத்தியாயம் 3வது வள்ளியில் பிரவேசிக்கின்றோம். இந்த மந்திரத்தில் முதல் 2 மந்திரங்களிலேயே ரத கல்பனை, ஆத்மானும் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது என்னும் ஸ்லோகம் அங்கே வருகின்றது. நாம் ஜீவ யாத்திரையை எப்படி மேற்கொள்கின்றோம் என்பதை அந்த ஸ்லோகம் காட்டித் தருகின்றது. அடுத்து 3லிருந்து 9 வரை
இந்த சரீரம் எப்படி அந்த யாத்திரையை மேற்கொள்கின்றது, அது ஞானத்தினால் எப்படி நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதையும், அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆதாயம் பெனிஃபிட்ஸ் என்ன என்பதையும் 17 மந்திரங்களில் அற்புதமாக சொல்லித் தருகின்றார். இதில் முக்கியமாக 11, 14, 15வது மந்திரங்கள் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ரத கற்பனையில், நாம் ரத கற்பனையை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த சரீரம் என்பது ஒரு பயணிக்கின்றோம். வாழ்க்கை பயணம் என்பதை எப்படி என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். அடுத்து இந்த ஆத்மாவில் நாம் உணர வேண்டும் என்றால் புத்தி கூர்மை அடைய வேண்டும் என்பதற்காக உத்திஷ்டத ஜாகிரத பிராப்ய வராணி போதத சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா துர்கம் பதஸ்தத் கவையோ வதந்தி என்று வாழ்க்கை என்பதே ஒரு கத்தியில் நடக்கக்கூடிய விளையாட்டு என்று சொல்கின்றார். அதன் பிறகு 2வது அத்தியாயம் முதல் வள்ளி. 2வது அத்தியாயம் 15 மந்திரங்களை உடையது. முதல் 2 ஸ்லோகங்களில் ஒரு சிஷ்யன் என்பவன் யார், அவனுடைய சம தம உபரதி போன்ற கட்டுப்பாடுகளை எடுத்துச் சொல்கின்றார். அடுத்து 3லிருந்து 13வது ஸ்லோகம் மந்திரம் வரையும் ஆத்மஸ்வரூபத்தை ஷரீரஸ்வரூபம் பிரபஞ்சஸ்வரூபம் என்று காட்டுகின்றார். அதாவது 3 நிலைகளில் இருக்கக்கூடிய சரீரங்கள் என்ன, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அதே போல 3 பிரபஞ்சங்கள் ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் என்று விளக்கி காட்டுகின்றார். மந்திரம் 14லிருந்து 15 வரை நாம் பார்ப்பது அனைத்தும் நிரந்தரமில்லை, பார்க்கப்படுபவனே நிரந்தரம் என்று காட்டுகின்றார். அடுத்து இதில் முக்கியமான மந்திரங்கள் 1, 10, 11. இந்த 1வது மந்திரம் அடியேன் ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கு. பராஞ்சிகாணி வியத்னஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யந்தின அந்தராத்மன் கஷ்சித்தீர பிரத்யகாத்மானமைக்ஷது ஆவృத்த சக்ஷூரமிருதத்வமிச்சன் என்னும் ஸ்லோகம். அடுத்து ஆத்மஸ்வரூபத்தை மைக்ரோகாசம் மேக்ரோகாசம் என்று பார்ப்போம். அடுத்து ஸ்வப்ன சரீரம் ஸ்தூல சூக்ஷ்ம காரணம். ஸ்தூலத்திற்கு விஸ்வ, சூக்ஷ்மத்திற்கு தைஜச, காரண சரீரத்திற்கு பிரக்ஞா என்பார்கள். இதை அற்புதமாக விரிவாக எடுத்து சொல்லி பிறகு ஆனால் இதில் அனைத்திலும் இருப்பது சைத்தன்யம் மட்டுமே என்று 11வது ஸ்லோகத்தில் காட்டுகின்றார். அடுத்து 12, 13 ஸ்லோகங்களில் அங்குஷ்ட மாத்திர வித்யா என்று கட்டை விரல் சைஸ் அளவிலேயே ஆத்மா உரைகின்றது என்பதை காட்டி அருளுகின்றார். 2வது அத்தியாயம் 2வது வள்ளியில் வியஷ்டி சமஷ்டி, அது பிறகு ஆத்மாவின் இயல்புகள் என்ன என்பதை காட்டுகின்றார். இதில் வஷ்டியில் 1லிருந்து 8 மந்திரங்கள் ஜீவாத்மாவை பற்றியும், சமஷ்டியில் 9 முதல் 15வது ஸ்லோகம் வரை பரமாத்மஸ்வரூபத்தையும் அதன் இயல்புகளையும் 1லிருந்து 15 வரை காட்டுகின்றார். இதில் முக்கியமான ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் புரமேகாதசத்வாரம் அஜஸ்ர அவக்ரசேதசः அனுஷ்டாயன சோச்சதி விமுக்தஸ்ச விமுச்சதே ஏதத்வைதத் என்று 11 முறை இந்த ஏதத்வைதத் என்பதை காட்டி
ஒவ்வொன்றாக ஆத்மாவை பிரித்து பிரித்து காட்டுகின்றார். அடுத்து ஸ்லோகா மந்திரம் நம்பர் 15 இரண்டாவது அத்தியாயம் 2வது வள்ளி முடிவடைந்து 2வது அத்தியாயம் 3வது வள்ளியில் பிரவேசிக்கின்றோம். இந்த 3வது வள்ளி என்பது 18 மந்திரங்கள் மட்டுமே. அதில் முதல் 8 மந்திரங்கள் ஆத்மஸ்வரூபத்தையும் புத்தியை நாம் எப்படி பிரகாசிப்பது என்னும் சாதனத்தையும் சொல்லித் தருகின்றார். 9லிருந்து 13வது மந்திரம் வரை 4 விதமான சாதனங்களும் சாதனாஸ் ப்ரிப்பரேட்டரி ஃபார் த லைஃப் என்பதையும் 14லிருந்து 18 வரை சர்வஜ்ஞ, அதாவது இந்த உடம்பு உயிரை விடும்பொழுது இந்த உடம்பு எப்படி நமக்கு பரிமளிக்கின்றது என்பதை ஜீவன் முக்தர், விதேகமுக்தி, கிரமமுக்தி என்பது 3ஐயும் சொல்லி பிறகு இதுதான் நான் கண்ட உண்மை என்று யமன் நச்சிகேதனுக்கு சொல்லித் தருகின்றார். பிறகு 18வது மந்திரமாக வேதமே அவர்கள் இருவரும் வாயடைத்து போய் நிற்க வேதமே பதில் சொல்கின்றது. இதில் ரொம்பவும் ஈஸி, மீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம்னா, ந திருஷ்யதே திஷ்டந்தி ஸ்வரூப ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் என்னும் ஆத்மஸ்வரூபம் நிறைந்தது 9வது மந்திரம். 10வது மந்திரம் யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசாசக என்னும் மந்திரமும் மற்றும் 12, 13 வரை நைவ வாசா மனசா, அதை பேச முடியாது, கேட்க முடியாது, ஆனால் ஆத்மாவில் உரைய முடியும், ஏனெனில் நீ உரைபவனே என்று காட்டுகிறது. 13வது மந்திரம் உண்டு என்றாலும் இல்லை என்றாலும் உண்டு எப்பொழுதும் என்று அந்த குழந்தை கேட்டதன் பதிலை சொல்லி தருகின்றார். அடுத்ததாக 14ல் யதா சர்வே பிரமுச்சந்தே காமா, நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போதே ஜீவன் முக்தனாக வாழ முடியும். நம் ஆசையை எல்லாம் துறந்துவிட்டால் இறைவன் பிரம்மஸ்வரூபமாக நமக்கு பரிமளிப்பான் என்பதையும், யதா சர்வே பிரவித்யந்தே ஹிருதயஸ்ய தேக கிரந்தயக என்று விதேக முக்தியையும், அத மிருத்யோர் அமிர்தமஷ்ணுதே அத்ர பிரம்ம சமஷ்ணுதே என்னும் வாக்கியத்தை கொண்டும் அவன் இந்த லோகத்திலும் இனியும் திரும்ப வரமாட்டான் என்பதை காட்டுகின்றது. 17வது மந்திரம் அங்குஷ்ட மாத்திர புருஷோ என்னும் வித்தியை திரும்பவும் நச்சிகேதனுக்கு யமன் மூலமாக ஞாபகப்படுத்தி, அப்பொழுது 18வது மந்திரமாக மிருத்யுபுரோக்தம் நாச்சிகேதோ அத லப்த்வா வித்யாம் அமோததா யோக வித்யம் ச கிருத்ஸ்னம் பிரம்ம பிராப்தோ விரஜோ அபூத் மிருத்யோர் அன்யோ அப்யேயம் யோ வித்யா அத்யாத்மேதி ஏவ இது கஷ்டோபனிஷத் விதியாத்யோய திருதியாவள்ளி சமாப்தம் என்று முடிவடைகின்றது. இப்படியாக பிரம்ம ஞானத்தை கொண்டே இந்த பிரம்மத்தை அடைய முடியும் என்பதையும், ஒரு விளக்கிலிருந்துதான் இன்னொரு விளக்கையும் ஏற்றி வைக்க முடியும் என்பதையும், இந்த யமதர்மன் ஞானத்திலும் யோகத்திலும் கர்மத்திலும் எப்படி சிறந்து இருக்கின்றான் என்பதை காட்டுவதாக இந்த கட்டோபனிஷத் நமக்கு அருளி தருகின்றது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1.20 அதில் அந்த குழந்தை கேட்கக்கூடிய அந்த கேள்வி, அதே போல் 1.1.26 இந்த உலகில் இருக்கக்கூடிய நிலையற்ற
நிலையை பற்றி அந்த குழந்தை வாயிலாக யமதர்மன் சொல்வது. அதே போல சில இம்பார்ட்டன்ட் ஸ்லோகத்தை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். 18வது மந்திரம் 2வது வழியில் 19, 20, 23, 25, 10 3வது வழி. இது போன்ற ஸ்லோகங்கள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறுதியாக இப்படி இந்த கட்டோபனிஷத் முடிவிற்கு வருகின்றது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.